Correlation analysis. In a bivariate distribution, we may be interested to find if there is any relation between the two variables under study. The correlation is a statistical tool studies the relation between two variables, and the correlation analysis involves various methods and techniques used for studying and measuring the extent of the relation between two variables. இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் மோர் தென் ஒன் வேரியபிள், 2 வேரியபிள் இருக்குது. அந்த 2 வேரியபிள்ஸ்க்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஸ் பற்றி படிக்கிறது தான் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா கார்லேஷன் அனாலிசிஸ், வேறு எதுவும் கிடையாது. கார்லேஷன் is an analysis of the covariance between two or more variables. Two variables are said to be correlated if the change in one variable results in a change in the other variable. Types of correlation. இந்த correlation என்னென்ன மாதிரிலாம் வகைப்படுத்தலாம்? So positive and negative correlation. What do you mean by positive correlation and negative correlation? If the values of the two variables deviate in the same direction, then the correlation is positive. Opposite direction ல இருந்துச்சுனாக்கா correlation is negative. So values deviate in the same direction meaning என்ன? அதோட மீனிங் என்னன்னாக்கா, if the increase in the values of the one variable results on an average in a corresponding increasing in the values of the other variable. இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிளில் டேட்டாஸ் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள அதர் வேரியபிள்ஸில் டேட்டாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸில் ஆவரேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது கரஸ்பாண்டிங் அதர் வேரியபிள்ஸ்க்கும் நம்ம படித்த ஆவரேஜஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா அதை வந்து என்ன சொல்கிறோம்னாக்கா பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகுனாக்கா செகண்ட் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறோம். அப்படியே ரிவர்ஸாக சொல்கிறதா எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது செகண்ட் வேரியபிளில் வேல்யூஸும் டிக்ரீஸ் ஆகணும். அதான் அடுத்து சொல்லியிருக்கேன். If a decrease in the values of the one variable results on an average in a corresponding decreasing the values of the other variable, correlation is said to be positive or direct. ஸோ இந்த மாதிரி ஒன் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும்போது அனதர் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகுதுனாக்கா கார்லேஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம்னாக்கா பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனாக்கா டைரக்ட் கார்லேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாசிட்டிவ் கார்லேஷன் இருக்கிற 2 வேரியபிள்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா ஹைட்ஸ் அண்ட் வெயிட்ஸ். ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும்? வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இந்த ஃபேமிலி ஆஃப் இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் லக்ஸரி ஐட்டம். ஸோ ஒரு ஃபேமிலியோட இன்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஃபேமிலியில் வந்து நம்ம என்ன ஐட்டம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல, லக்ஸரி ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஃபேமிலி இன்கம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா அந்த வீட்டில் லக்ஸரி ஐட்டம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இன்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னா லக்ஸரி ஐட்டம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டைரக்ட் கார்லேஷன் ஆர் பாசிட்டிவ் கார்லேஷன். ப்ரைஸ் அண்டு சப்ளை ஆஃப் ஏ கமாடிட்டி அண்ட் ஸோ ஆன், இந்த மாதிரி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ கார்லேஷன் இஸ் செட் டு பி நெகட்டிவ் ஆர் இன்வர்ஸ். நெகட்டிவ் கார்லேஷன் சொல்லலாம், இல்லை இன்வர்ஸ் கார்லேஷன் சொல்லலாம். எப்போ அப்படின்னு கேட்டினாக்கா, இஃப் த வேரியபிள்ஸ் டிவேட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். நெகட்டிவ் கார்லேஷன் சொல்லணும்னாக்கா வேரியபிள்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டினாக்கா, இஃப் த இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் தி ஒன் வேரியபிள் ரிசல்ட்ஸ் ஆன் தி ஆவரேஜ் இன் ஏ கரஸ்பாண்டிங் டிக்ரீஸ் இன் தி வேல்யூஸ் ஆஃப் தி அதர் வேரியபிள். ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும்போது அனதர் வேரியபிளோட வேல்யூஸ்லாம் டிக்ரீஸ் ஆகும். அப்படி இருந்ததுன்னா கார்லேஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனா இன்வர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் ஆஃப் ஏ கமாடிட்டி. ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குனாக்கா டிமாண்ட் கம்மியாக இருக்கணும். ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குனாக்கா டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வால்யூம் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் ஏ பர்ஃபெக்ட் கேஸ், இது ரெண்டும் வந்து என்னத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லனாக்கா இன்வர்ஸ் கார்லேஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட், லீனியர் அண்டு நான் லீனியர் கார்லேஷன். The correlation between two variables is said to be linear if corresponding to a unit change in one variable there is a constant change in the other variable over the entire range of the values. So ரெண்டு variables வந்து linearly correlated அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? So correlation between two variables is said to be linear. கிவன் வேரியபிளில் 1 யூனிட் சேஞ்ச் இருக்கும் பொழுது கரஸ்பாண்டிங் அதர் வேரியபிளில் ஒரு கான்ஸ்டன்ட் சேஞ்சஸ் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வேல்யூஸ் பாருங்கள், எல்லா ஆக்சுவலியும் ஒவ்வொரு யூனிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்னோட 1 ஆட் பண்ணால் 2, 2ஓட 1 ஆட் பண்ணால் 3, 3ஓட 1 ஆட் பண்ணால் 4. ஸோ எக்ஸ் வேல்யூஸ் ஒவ்வொரு யூனிட் சேஞ்ச் இருக்குது. கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் இருக்கும். கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் என்ன? 5ஓட 2 ஆட் பண்ணால் 7 வரும், 7ஓட 2 ஆட் பண்ணால் 9 வரும், 9ஓட 2 ஆட் பண்ணால் 11 வரும், 11ஓட 2 ஆட் பண்ணால் 13 வரும். ஸோ கரஸ்பாண்டிங் அதர் வேரியபிளில் ஒரு கான்ஸ்டன்ட் சேஞ்சஸ் இருக்குது. அப்படி இருக்குதுனாக்கா தென் தேர்ஸ் டு
வேரியபிள்ஸ் ஆர் லீனியர்லி கார்லேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த டேட்டாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற பேர் நம்மளால ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எழுத முடியும், ஒரு சைட் லைன் ஈக்குவேஷன் எழுத முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ above data can be expressed by the relation y is equal to 2x plus 3. செக் பண்ணி பாருங்க. ஸோ x equal to 1, x equal to 2, 3, 4, 5 அப்படின்னு அப்ளை பண்ணி பாருங்க, y வேல்யூ கிடைக்கும். ஸோ வேற மாதிரி சொல்றாண்டாக்கா எப்படி சொல்லலாம்? Two variables are linearly correlated if they are related by the linear equations, if they are represented in the straight line form அப்படின்னு ஈஸியா சொல்லி முடிச்சுக்கலாம். That's all. In general, two variables x and y are said to be linearly related if there exists relationship of the form y is equal to a plus bx between them. So ரெண்டு வேரியபிள் லீனியர்லி ரிலேட்டட்னு சொல்லணும்னாக்கா அந்த ரெண்டு வேரியபிளையும் ரிலேட் பண்ணி நம்மளால இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுத முடிஞ்சுனாக்கா லீனியர்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்றோம். Hence, if the values of the two variables are plotted as points in the xy plane, we shall got a straight line. So linearly related இருந்துச்சுனாக்கா அந்த வேரியபிள்ஸ் எக்ஸ் வேரியபிள்ஸ் ஒய் வேல்யூஸ் பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணி பார்த்தோம்னாக்கா xy பிளேனில் பிளாட் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். The relationship between two variables is said to be non-linear. Non-linear or curvilinear அப்படின்னு சொல்றோம்னாக்கா the corresponding to a unit change in one variable. ஒரு வேரியபிள்ல ஒவ்வொரு யூனிட்டா சேஞ்ச் பண்றோம் அப்படின்னாக்கா the other variable does not change at a constant rate. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட் சேஞ்சஸா இல்லை அப்படின்னாக்கா அதை வந்து என்னன்னு சொல்றோம்னாக்கா நான்-லீனியர் கார்லேஷன் இருக்குன்னு சொல்றோம். ஸோ கான்ஸ்டன்ட் பட் a fluctuating data. Fluctuating rate. In such a case, the data are plotted in the xy plane. We do not get straight line. இந்த ஃபார்மட்ல இருக்கும் பொழுது நமக்கு வந்து டேட்டாஸ் டயக்ராம் டிரா பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனா கிடைக்காது, ஒரு கர்வ் ஃபார்மட்ல கிடைக்கும். Correlation is said to be perfect if the deviation in one variable is followed by a corresponding and proportional deviation in the other. அப்படி இருந்துச்சுனாக்கா ப்ரொபோர்ஷனல் டிவியேஷனா இருக்கணும். ஒரு வேரியபிள்ல டிவியேஷன்ஸ் இருக்குனாக்கா அனதர் வேரியபிள்ல அதோட டிவியேஷன் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா அந்த கார்லேஷன் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த கார்லேஷனை படிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தடெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்கேட்டர் டயக்ராம், அடுத்து கார்ல் பியேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். கார்ல் பியேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் வந்து வேற அனதர் நேம் வந்து என்னன்னு கேட்டினாக்கா கோவேரியன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2-way frequency table, பைவேரியட் கார்லேஷன் மெத்தட், ஃபைனலாக ரேங்க் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேட்டர் டயக்ராம். ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படின்னாக்கா இப்போ ரெண்டு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு டேட்டாஸ் அப்படியே நம்ம பாயிண்ட்ஸாக மாற்றி கிராஃபில் பிளாட் பண்ணிவிட்டு அதோட பிளாட் பண்ணிட்டு பார்க்குறப்ப அதோட கிராஃப் எப்படி தெரியுது அதை வச்சு அதோட கார்லேஷனை நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான், சரிங்களா? இதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னாக்கா டேட்டாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுனாக்கா எல்லாத்தையும் பிளாட் பண்ணிட்டு உட்காந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஸோ டேட்டாஸ் ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது இதில் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதை பாயிண்டாக கன்சிடர் பண்ணி XY பிளேனில் போய் பிளாட் பண்ணிட்டு கிடைக்கிற டயக்ராம் வச்சுக்கிட்டு அதோட கார்லேஷனை பற்றி பேசுறது, அதான் ஸ்கேட்டர் டயக்ராம். வெரி சிம்பிளாக சொல்லணும்னாக்கா இவ்வளோதான். ஸோ இதில் அப்படி ஸ்கேட்டர் டயக்ராம் இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணும்பொழுது அந்த பாயிண்ட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா அந்த கார்லேஷன் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும், அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா கதையும் நம்ம சொல்ல போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. Scatter diagram. It is the simplest way of the diagrammatic representation of a bivariate data. For a bivariate distribution xi, yi, I is equal to 1, 2, n, if the values of the variable x and y are plotted along the x-axis and y-axis respectively in the xy plane, the diagram of dots so obtained is known as scatter diagram. From scatter diagram, we can form fairly good idea about the relationship between two variables. அந்த டயக்ராம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது இங்கே ரூல்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த ரூல்ஸு பற்றி பின்னாடி அதுக்கான டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன், சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜில் அதுக்கான டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டயக்ராம்ஸ் எப்படிலாம் வரலாம்? இஃப் த பாயிண்ட்ஸ் ஆர் வெரி டென்ஸ், தட் இஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப டென்ஸ்னாக்கா பக்கத்தில் இருக்குது, வெரி க்ளோஸ் டு ஈச் அதர், a fairly good amount of correlation may be expected between the two variables. So points எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்குனாக்கா ஒரு நல்ல கார்லேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். If the points were widely scattered, a poor correlation may be expected between them. So அங்கேயும் இங்கேயுமா ஒரு பாயிண்டாக இருக்குது அப்படிங்கப்போ அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கும் கார்லேஷன் வந்து ரொம்ப போராக இருக்குது அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வரலாம். If the points on this scatter diagram reveal any trend, ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்குது, either upward or downward, அது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்குனாக்கா ஒரு கர்வை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு பேராபோலிக் ஃபார்மட்டில் இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபார்மட்டில்
அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னாக்கா எப்படின்னாக்கா அப்வர்ட் டைரக்ஷனில் போகலாம். எப்படி அப்வர்ட் டைரக்ஷனில் இப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த இப்படி ஃபார்மேட்டில் போகலாம் அந்த பாயிண்ட்ஸு. இல்லைனாக்கா அந்த பாயிண்ட்ஸ் இந்த ஃபார்மேட்டில் வரலாம். சரிங்களா? அதை தான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா upward or downward சொல்கிறோம். So if the points of the scatter diagram reveals any trend either upward or downward, the variables are said to be correlated. The variables are said to be correlated. And if no trend reveals, the variables are uncorrelated. If there is an upward trend rising from lower left hand corner and going upward to the upper right hand corner, the correlation is positive. So positive correlation இருக்கணும்னாக்கா பாயிண்ட்ஸ் வந்து லோயர் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து அப்பர் ரைட் ஹேண்டுக்கு அந்த ஸ்கேட்டர் டயக்ராம் இருக்கணும். அப்படி இருந்தாக்கா அந்த கார்லேஷன் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சின்ஸ் this reveals that the values of the two variables move the same direction. லோயர் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து டயக்ராம் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்களேன். லோயர் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து அப்பர் ரைட் ஹேண்டுக்கு வேல்யூஸ் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா எக்ஸ் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்படி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. If the points depict a downward trend from upper left hand corner to the lower right hand corner, the correlation is negative. Upper left hand start பண்ணி lower right hand start downward directionல வருது அப்படின்னாக்கா அந்த கார்லேஷன் வந்து நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இப்படி பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல இதோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, ஒய் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அட் தி சேம் டைம் இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட் எடுத்தோம்னாக்கா எக்ஸ் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, ஒய் வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்படின்னாக்கா மீனிங் என்ன அர்த்தம்? அதில் எக்ஸ் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஒய் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதில் இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனால் இந்த இடத்துக்கு வரும்பொழுது எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஒய் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அதனால தான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் lie on the straight line starting from left bottom and going up towards the right top, the correlation is perfect and positive. And if all the points lie on a straight line starting from the left top and coming down to right bottom, the correlation is perfect and negative. This method is not suitable if the number of observation is fairly large. So இந்த discussions எல்லாத்துக்குமே நம்ம டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ கார்லேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்குனாக்கா ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மேட்டில் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து இன்க்ரீசிங், லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுங்களா. அதனால் பர்ஃபெக்ட் அண்டு பாசிட்டிவ் ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மேட்டில் இருக்கிறனால. இங்கேயும் ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மேட்டில் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் டு ரைட்டில் வந்து டவுன்வர்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ பர்ஃபெக்ட் அண்டு நெகட்டிவ் கார்லேஷன். இதில் ஸ்கேட்டர்ட் இருக்குது. அதனால் இங்கே என்ன சொல்கிறோம்னாக்கா லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது உங்களுக்கு இன்க்ரீசிங் ஆர்டரில் வருது. அதனால் பாசிட்டிவ் கார்லேஷன். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கர்வை ஃபார்ம் பண்ணல. அதனால தான் இதுக்கு வந்து லோ டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் லோ டிகிரி தான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் வருது இல்லைங்களா. ஸோ அதனால் லோ டிகிரி நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஹை டிகிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை, பட் ஆனால் க்ளோஸாக இருக்குது. ஸோ அதனால் பாயிண்ட்ஸ் எல்லாமே வெரி க்ளோஸாக இருக்குது. அதனால் ஹை டிகிரி பாசிட்டிவ் கார்லேஷன். ஏன்னா லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசிங் ஆர்டரில் வருது. ஸோ இங்கே லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் வருது. அதனால் நெகட்டிவ் கார்லேஷன். பாயிண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸாக இருக்கிறதுனால ஹை டிகிரி நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசிங் ஆர்டர்லையோ இல்லை லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசிங் ஆர்டர்லையோ இல்லை. அதனால் இங்கே என்ன வரல அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா கார்லேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கார்லேஷன் இல்லைனாக்கா அதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு வேரியபிள்ஸையும் ஆர்டர்டு பேராக கன்சிடர் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் அந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸை பிளாட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸாக செலக்ட் பண்ணும் பொழுது அந்த பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு டயக்ராமை ஃபார்ம் பண்ணிச்சுனாக்கா அந்த டயக்ராம்ஸை வச்சு நம்ம அந்த ரெண்டு வேரியபிள்ஸோட வேல்யூஸும் எப்படி கார்லேட் ஆயிருக்கு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியும். கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் ஆர் கோவேரியன்ஸ் மெத்தட். Karl Pearson correlation coefficient between two variables x and y is usually denoted by r of x comma y or rxy or simply r. Is a numerical measure of linear relationship between them and it is defined as r is equal to covariance of xy by sigma x sigma y. So Karl Pearson correlation coefficient அப்படிங்கிறது எதை பற்றி பேசுறது அப்படின்னாக்கா
It is a numerical measure of linear relationship between them. ஸோ ரெண்டு வேரியபிளுக்கு இடையில உள்ள லீனியர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறது தான் கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அது ரொம்ப முக்கியம். நான் லீனியர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பேச வரல. ஸோ இது பேச வர்றது ரெண்டு வேரியபிளுக்கு இடையில உள்ள லீனியர் ரிலேஷன்ஷிப் எந்த அளவு இருக்குது அதுதான் அதை பற்றி சொல்ல வர விஷயம். ஸோ Karl Pearson correlation coefficient is denoted by the letter R and it is defined by covariance of xy by sigma x sigma y. இதில் covariance of xy அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1/n into summation x minus x bar into y minus y bar. இந்த கோவேரியன்ஸை வந்து சில புக்கில் எப்படியும் டினோட் பண்ணுவாங்கனாக்கா சிக்மா xy அப்படின்னு சொல்லலாம். சிக்மா xy அப்படின்னு சொல்லலாம் கோவேரியன்ஸ் ஆஃப் x, y. Another notation. So, sigma of xy is equal to 1/n into summation x minus x bar into y minus y bar. Sigma x அப்படின்னாக்கா square root of 1/n into summation x minus x bar the whole square. அது நமக்கு தெரியும். Standard deviation of the variable x sigma y னா standard deviation of the variable y. So, ஆறுக்கான ஃபார்முலா இதான் covariance of xy by sigma x sigma y. இதில் இந்த கோவேரியன்ஸுக்கு இந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். சிக்மா எக்ஸுக்கு நமக்கு தெரியும், சிக்மா ஒய் தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஈக்குவேஷன் கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணோம்னா வேற ஃபார்மெட்லையும் எழுதலாம். ஸோ கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் R can also written as summation x minus x bar into y minus y bar the whole divided by square root of summation x minus x bar whole square into summation y minus y bar the whole square. இதை இன்னும் சிம்பிளாக எழுதணும்னாக்கா if we replace the symbol dx by x minus x bar and dy by y minus y bar, then the equation number 2 can be written as R is equal to sigma dx dy the whole divided by square root of sigma dx square into sigma dy square. அனதர் இன்னும் நிறைய மெத்தட் இந்த கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டை வெவ்வேறு மெத்தடில் நம்ம எழுதலாம். வேறு எதுவும் இல்லை, அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர் தான். ஏன்னா எந்த ஃபார்மெட்டில் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் அந்த ஃபார்மெட்டில் 4 ஆப்ஷன் கொடுத்து அதை கேட்கலாம். அப்படி இல்லைனாக்கா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார், ஸோ அந்த வேல்யூஸை போய் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இந்த ஃபார்மெட்லையும் கேட்கலாம். இல்லை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் நம்ம என்ன எப்படி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 1/n இன்ட்டு சம்மேஷன் x minus x bar into y minus y bar அப்படின்னு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா என்ன வரும் சம்மேஷன் x minus x bar into y minus y bar அப்படிங்கிறத xy minus xy bar minus x bar y minus x bar y bar. அதுக்கப்புறம் இந்த சம்மேஷனை எல்லா டேர்ம்லையும் உள்ள கொண்டு போகலாம். சரிங்களா, எல்லா இடத்துலையும் சம்மேஷனை உள்ளே கொண்டு போயிட்டு இல்லை எக்ஸ் பாரையும் ஒய் பாரையும் எதுனா ட்ரீட் பண்ணணும்னா கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உள்ள கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னாக்கா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/n சம்மேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் பார் அப்படிங்கிற ஃபார்மெட்லையும் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யை எழுதலாம். ஸோ இந்த கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இந்த எழுதி வச்சுருக்கோம். அதில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா அது இந்த ஃபார்மெட்டில் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ இதை எக்ஸ் பார்னா எப்படி எழுதிக்கலாம் சம்மேஷன் எக்ஸ் பை என் எழுதிக்கலாம். ஒய் பார்னாக்கா சம்மேஷன் ஒய் பை என் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1/n ஸ்கொயர் காமனா வெளியில் எடுத்து n இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் சம்மேஷன் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 1/n சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் தான். இதை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் வந்துடும் அது அப்படின்னாக்கா 1/n ஸ்கொயர் இன்ட்டு n சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படி வந்துடும். அதுமாரி வேரியன்ஸ் ஆஃப் ஒய் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னாக்கா 1/n ஸ்கொயர் இன்ட்டு n இன்ட்டு சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா. இது எல்லாத்தையும் எகைன் அந்த ஆரில் கொண்டு போய் அப்ளை பண்ணோம்னாக்கா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டை இந்த ஃபார்மெட்லையும் நம்ம எழுதலாம். ஸோ இப்போ கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டை மொத்தம் எத்தனை மெத்தடில் எழுதி காமிச்சிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 ஸோ 3 கூட அதோட சப்ஸ்டியூஷன் தான் dx dy சப்ஸ்டியூட் பண்ணாலே வரப்போகுது. ஃபைனலாக லாஸ்ட் 1 4. ஸோ கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டை மொத்தம் 4 மெத்தடில் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதில் எந்த மெத்தடை வேணாலும் எக்ஸாமில் கேட்கலாம். அனதர் மெத்தடும் ஒன்று கீழே எழுதியிருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் ஆர் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் ஒய் மைனஸ் சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் டிவைடட் பை 2 இன்ட்டு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். அது எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஃபார்முலாலேருந்து வந்தது. என்னன்னாக்கா சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 2 இன்ட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போ ஆரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும்
ஆர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணாக்கா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் அப்படின்னு சொன்னோம். அப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் எனக்கு ஆர் வந்துருச்சா, அப்போ ஆர் நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போனோம்னாக்கா ஆர் எப்படி எழுதிக்கலாம் ஆர் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் ஒய் மைனஸ் சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் டிவைடட் பை 2 இன்ட்டு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். ஸோ கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டை மொத்தம் நம்ம 5 மெத்தடில் எழுதி காமிச்சிருக்கோம். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். பியர்சோனியன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் லைஸ் பிட்வீன் -1 to +1. இதோட லிமிட் வந்து -1லேருந்து +1 தான் இருக்கும். ஸோ அதனால் இதை வேறு என்னென்ன ஃபார்மெட்லாம் எழுதலாம்? -1 less than or equal to r less than or equal to 1 எழுதலாம். அப்படி இல்லைனாக்கா r square less than or equal to 1 அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைனாக்கா மாடுலஸ் ஆஃப் r less than or equal to 1 எழுதலாம். இதில் எல்லாமே சேம் மீனிங் தான். If r equal to 1 implies that perfect positive correlation between them. r ஓட வேல்யூ 1னா மீனிங் என்ன? அதான் சொல்லியிருக்கோம். r வேல்யூ -1னா மீனிங் என்ன? implies perfect negative correlation between them. Correlation coefficient is independent of the change of origin and change of scale. ஸோ முக்கியமானது ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அது மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிலேருந்தே நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜினை பற்றி எழுதிட்டே இருக்கோம். ஸோ அழகாக நீங்கள் ஒரு பேப்பரில் ஹெட்டிங் சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜின் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு லெஃப்ட்டில் வந்து எல்லா டேட்டாவும் எடுத்து எழுதுங்க. மீன், மீடியன், மோடு, ஜாமெட்ரிக் மீன், அரித்மெட்டிக் மீன், மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சனில் குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன் எல்லாத்தையும் ஹெட்டிங் எழுதி வச்சுட்டு பக்கத்தில் வந்து அழகாக எதுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜின் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் இருக்குது. சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜின் இருக்குனாக்கா சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜினை இன்னொன்று டிக்கு போட்டுங்க, கிராஸ் மோட்டிவில் போட்டுங்க. அந்த மாதிரி அழகாக ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜினை பொறுத்தும் ஸ்கேலை பொறுத்தும் மாறதில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இஃப் யூ டிஃபைன் u is equal to x minus a by h and v is equal to y minus b by k, then correlation coefficient of xy is equal to correlation coefficient of uv. So r of xy is equal to r of uv. If x and y are independent variables, x உம் y independent variable இருக்கு அப்படின்னாக்கா கோவேரியன்ஸ் வந்து ரெண்டுக்கும் என்னவா இருக்கும்னு கேட்டினாக்கா 0வா இருக்கும். So that is two independent variables are uncorrelated. So if x and y are independent, then their covariance is equal to 0. So two independent variables are uncorrelated, but the converse is not true. இண்டிபெண்டா இருந்தனாக்கா அன்கார்லேட்டடாக இருக்கும். அன்கார்லேட்டடாக இருந்தாக்கா அது ரெண்டு இண்டிபெண்டா இருக்கணுமா அப்படின்னா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதான் கார்னோஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி கமா சிஒய் பிளஸ் டி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலை பார்த்து மாறாதுன்னு சொல்லிட்டோம். பட் ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஏசி பை மாடலஸ் ஆஃப் ஏசின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏசி பை மாடலஸ் ஆஃப் ஏசினாக்கா இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேல்யூ வந்து ப்ளஸ்ஸாக வரலாம் இல்லை மைனஸாக வரலாம். போத் ஏ அண்ட் சி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னாக்கா அதோட வேல்யூ ப்ளஸில் வரப்போகுது. ஏ பாசிட்டிவாக இருந்து சி நெகட்டிவாக இருந்தனாக்கா அதோட வேல்யூ வந்து நெகட்டிவில் வரப்போகுது. சரிங்களா? ஏசி பை மாடலஸ் ஆஃப் ஏசி அப்படிங்கிறது எந்த வேல்யூ தான் கொடுக்கும் அப்படின்னாக்கா சைனை மட்டும் தான் கொடுக்கும். ப்ளஸ் இல்லை மைனஸ் அதை மட்டும் தான் கொடுக்கும். ஸோ ஆர் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி கமா சிஒய் பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை மாடலஸ் ஆஃப் ஏசி இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸ் ஒய். சின்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின், தேர்ஃபோர் ஆர் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி கமா சிஒய் பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஏஎக்ஸ் கமா சிஒய் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி பை மாடலஸ் ஆஃப் ஏசி. அதுக்கான ரீசன் சொல்லியிருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. எப்படி அதை டெரிவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். Results on covariance. If u is equal to ax plus b and v is equal to cy plus d, then covariance of uv is equal to ac into covariance of xy. Covariance of ax plus b comma cy plus d is equal to ac into covariance of xy. Covariance of ax comma cy is equal to ac into covariance of xy. Finally, covariance of x plus b comma y plus d is equal to covariance of xy. Another important result 1 markல கேட்கலாம், எதிர்பார்க்கலாம். The variables x and y are connected by the linear equation ax plus by plus is equal to 0. Then the correlation coefficient between x and y is 1. ஒரு linear equation கொடுத்துருக்காங்க ரெண்டு வேரியபிளை ரிலேட் பண்ணி. அந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 1ன்னு எப்போ இருக்குன்னு கேட்டினாக்கா if the sign of a and b are different. ஏபிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் ஒய்யும் டிஃபரண்ட் சைனில் இருக்குது அப்படின்னாக்கா கார்லேஷன் வந்து +1ன்னு அர்த்தம். அதே ஏபி வந்து சேம் சைனில் இருக்குது இஃப் -1 அண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் வேல்யூ இஸ் -1 இஃப் த சைன் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் லைக் ரெண்டுமே பாசிட்டிவாவோ இல்லை ரெண்டுமே நெகட்டிவாவோ இருக்குது அப்படின்னாக்கா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் வந்து -1 சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன். அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
2x plus 3y plus 5 equal to 0 அப்படின்னு கொடுக்குறேன். இன்னொரு ஈக்குவேஷன் 2x minus 3y plus 7 equal to 0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னாக்கா x கோஎஃபிஷியன்ட்டும் y கோஎஃபிஷியன்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சேம் சைனாக இருக்குது. ரெண்டுமே சேம் சைனாக இருந்ததுனாக்கா ரெண்டு வேரியபிள் இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் எழுதி காமிச்சேனாக்கா the correlation between the variables are x and y is nothing but the -1. ஸோ ரெண்டு வேரியபிள் இருக்குது, அந்த ரெண்டு வேரியபிளையும் இந்த லீனியர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ரிலேட் பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்னாக்கா அந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1ன்னு வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆர் ஆஃப் எக்ஸ் ஒய் is equal to +1 if a and b are opposite sign. R of xy is equal to -1 if r a and b are same sign. For non-linear relations between x and y, R of xy is not very suitable. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு வந்து லீனியர் ரிலேஷன்ஸை பற்றி பேசுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் இது நான் லீனியருக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு அனதர் நோட்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிக்மா எக்ஸ் ஒய். சிக்மா எக்ஸ் ஒய் அப்படின்னாக்கா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு அர்த்தம். கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்சோ கால்டு ப்ராடக்ட் மொமெண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ அனதர் ஏற்கனவே 5 மெத்தடில் எழுதி காமிச்சிட்டோம். இப்போ 6வது மெத்தட்லேயும் நான் வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எழுதி காமிக்க போகிறேன். வேறு எதுவும் இல்லை. இது எக்ஸ்பெக்டேஷன் பேஸ் பண்ணி எழுதுறது. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ப்ராபபிலிட்டியில் படிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் தனியாக ஒரு திருப்பி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட் சிம்பிளாக கோவேரியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் யூஸ் பண்ணியும் நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்லிடுறேன். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் கேன் ஆல்சோ ரிட்டன் as e of x minus e of x into y minus e of y and it is denoted by the symbol mu11. ஸோ கோவேரியன்ஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. அப்போ ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இ ஆஃப் ஒய் த ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் e of x minus e of x the whole square into e of y minus e of y the whole square. So r of x comma y can also written as mu11 the whole divided by sigma x sigma y. If z equal to ax plus by and r is correlation coefficient between x and y, then sigma square z is equal to a square sigma square x plus b square sigma square y plus 2ab r into sigma x sigma y. R is correlation coefficient. And the variance of ax plus by can be written as a square into variance of x plus b square into variance of y plus 2ab into covariance of xy. And the variance of ax minus by is equal to variance of ax plus by. Variance of ax minus by is equal to a square into variance of x plus b square into variance of y minus 2ab into covariance of xy. அதெல்லாம் ரிசல்ட். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல கேட்கலாம், படிச்சுக்கங்க. Let x and y are two random variables with variance sigma square x and sigma square y respectively, and r is the coefficient of correlation between them. U is equal to x plus ky and v is equal to x plus sigma x by sigma y into y. If u and v are uncorrelated, then the k value is minus sigma x by sigma y. இது ஒரு புக் ஒர்க் லாங் ப்ராப்ளம் தான். இது எக்ஸாம் ரிசல்ட்டாக கேட்கலாமே அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ எக்ஸ் ஒய் டூ ரேண்டம் வேரியபிள், அதோட வேரியபிள்ஸ் அதோட வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் சிக்மா ஸ்கொயர் ஒய்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரெண்டுக்கும் வந்து ரேங்க் கார்லேஷன் வேல்யூ வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜின் யூஸ் பண்ணியிருக்கேன். யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் கே ஒய், வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் இன்ட்டு ஒய் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு யூவி ரெண்டும் அன்கார்லேட்டடாக இருக்கணும் அப்படின்னாக்கா கே வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா இங்கே சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய்ன்னு இருக்கா, அது அப்படியே ரெசிப்ரோக்கல் போட்டு சைன் போட்டுக்கோங்க, சைன் இன்டர்சேஞ்ச் மாற்றிருங்க. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய்ன்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ரெண்டு வேரியபிளும் என்னவா இருக்கும்னாக்கா அன்கார்லேட்டடாக இருக்கும். If the relation between two random variables x and y is 2x plus 3y is equal to 4, then the correlation coefficient is டைரக்டாக பார்த்த உடனே சொல்லிடணும் x கோஎஃபிஷியன்ட் y கோஎஃபிஷியன்ட் சேம் சைனாக இருக்குது அப்படின்னாக்கா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து -1. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆறுங்கிறதுனால நான் ரேங்க் கார்லேஷன் வார்த்தை வாய் தவறி வந்துடுது. இது வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான். எக்ஸாம்பிள், for the bivariate data
20,5, 21,4, 23, 22,3, the correlation coefficient between x and y is r equal to -1. ஸோ இந்த மாதிரி 3 டேட்டா கொடுத்தா ஐயோ அப்போ இதுக்கு வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சி சிக்மா எக்ஸ் கண்டுபிடிச்சி சிக்மா ஒய் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி தான் r equal to -1 கொண்டு வந்தாங்களா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாக்கா அதை யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாலே போதும். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் 2 பாயிண்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு தேர்ட் பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பாருங்கள். ஸோ தாராளமாக நம்ம கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. ஸோ 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்க 2 பாயிண்ட் ஃபார்ம் அப்படின்னாக்கா x minus x1 by x2 minus x1 is equal to y minus y1 by y2 minus y1 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் எழுதிட்டு தேர்ட் பாயிண்ட் அதில் போய் அப்ளை பண்ணி பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாக்கா அதான் அதோட ரிலேஷன். ஓகே, அப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஈக்குவேஷன் நமக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டினாக்கா x plus y is equal to 25 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? x plus y is equal to 25. நீங்கள் அப்படி இல்லைனாக்கா டேட்டாவை பார்த்தாலே சொல்லிடலாம். இந்த டேட்டா எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எக்ஸ்னு எடுத்துக்கங்க, செகண்ட் கோஆர்டினேட் ஒய்னு எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே ஆன்சர் 25 வருதா? அப்போ டேரெக்டாகவே எழுதிடலாம். நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்மெட்லாம் போடணும் கூட அவசியம் இல்லை. ஸோ x plus y is equal to 25 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ லீனியர் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் சேம் சைனாக இருக்குது. அப்போ correlation coefficient value -1 சிம்பிளாக சொல்லிடலாம். The correlation coefficient between two variables x and y is found to be 0.4. What is the correlation between 2x and -y? So r of x, y value கொடுத்தாச்சு. r of x, y is equal to 0.4. So r of ax, cy ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோமா? r of ax, cy is equal to acb modulus of ac into r of xyன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏ வேல்யூ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா 2ன்னு சொல்லியிருக்காங்க. பி வேல்யூ -1 சொல்லியிருக்காங்க. ஸோ 2 × -1 the whole order by modulus of 2 × -1. அப்போ ஆன்சர் வந்து இதோட சைன் வந்து மைனஸாக மாறிக்கும். ஸோ r of 2x, y is equal to -r of x, y. ஸோ -r of x, yனா ஆன்சர் வந்து -0.4. ஓகே, தட்ஸ் ஆல். If r of x, y is positive, then r of -x, y is also positive. ஃபார்முலா இதுதான் காரணம். அந்த ஃபார்முலாவில் போய் ரெண்டுமே பாசிட்டிவ் வருது நெகட்டிவ் வருதுனாக்கா நெகட்டிவ் டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடுங்களா? ஸோ r of ax, cy r of x, yயும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டுமே ஏசி ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தாலோ இல்லை ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலோ r of ax, cyயும் r of x, yயும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு r of a வேல்யூ பாசிட்டிவ் c வேல்யூ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னாக்கா they differ only in sign. That's all. ஓகேங்களா? Probable error. If r is the observed correlation coefficient in a sample of n pairs of observation, then its standard error usually denoted by SE of r, and it is obtained by the formula standard error of r is equal to 1 minus r squared by root of n. So standard error of correlation coefficient நாக்கா formula 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, கேட்டிருக்காங்க. root of 1 minus r squared by root of n. Probable error of the correlation coefficient is denoted by the symbol PE of r, and it is defined by PE of probable error of r is equal to 0.6745 into standard error of r. So it can be written as 0.6745 into 1 minus r square by root n. So standard error of the correlation coefficient na 1 minus r square by root n. Probable error of correlation coefficient அப்படின்னாக்கா 1 minus r square by root n 0.6745 அப்படிங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ எதுக்காண்டி 0.6745 அப்படிங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் சொல்லியிருக்கோம். காரணம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் 50% ஆஃப் தி அப்சர்வேஷன் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னாக்கா μ + r - 0.6745 இன்ட்டு சிக்மா அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதனால் நம்ம 0.6745 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ப்ராபபிள் எரரை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the probable error of the correlation coefficient may be used to determine the limits within which the population correlation coefficient may be expected to lie. So population correlation coefficient எந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த probable error யூஸ் பண்ணுறோம். லிமிட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்போ இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போ பாப்புலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா r plus r minus probable error of r. That's all. That is the formula for finding limits of the population correlation coefficient. இதில் r வேல்யூ வந்து probable error ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லலாம். If r is less than probable error of r, that is if the observed value of r is less than probable error, then the correlation is not at all significant. If r is greater than 6 times probable error of r, that is if the value of r is greater than 6 times the probable error, then r is definitely significant.
அதர் சுச்சுவேஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்ல முடியாதுனாக்கா நத்திங் கேன் பி கன்க்ளூடட் வித் சர்டனிட்டி, வேறு ரிசல்ட்ஸ் கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஸோ ப்ராபபிள் எரர் கேன் பி யூஸ்டு ஒன்லி த டேட்டா மஸ்ட் ஹாவ் பீன் ட்ரான் ஃப்ரம் எ நார்மல் பாப்புலேஷன். ஸோ அந்த ப்ராபபிள் எரர் அப்படிங்கிற கான்செப்டை எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த டேட்டா வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எடுத்த டேட்டாவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராபபிள் எரர் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ண முடியும். The formula for computing the correlation coefficient x and y for a bivariate frequency distribution. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா எக்ஸ் ஒய் வேரியபிள்ஸ் பார்த்தோம். அதில் ஆனால் ஃப்ரீக்வன்சி இன்வால்வ் ஆயிருக்காது. ஸோ இப்போ எக்ஸ் ஒய் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு அதுக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்க அப்படின்னாக்கா வாட் இஸ் ஃபார்முலா 2-3 மெத்தடில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு புக்லையும் ஒரு மெத்தடில் இருந்துச்சு. அதனால் எல்லா ஃபார்முலாயும் எழுதியாச்சு. So in a bivariate frequency distribution, correlation coefficient R is obtained by the formula R into summation xy into f of x comma y minus x summation x into fx into summation y into fy the whole divided by square root of n into summation x square fx minus summation x fx the whole square into n into summation y square fy minus summation y fy the whole square. R is equal to R of xy. வேற ஃபார்மட்டில் சொல்லணும்னாக்கா n into summation fi into xi minus x bar, yi minus y bar, the whole divided by square root of 1 by n into summation fi into xi minus x bar the whole square into square root of 1 by n into summation fi into yi minus y bar the whole square. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியும் ஃபார்முலாவாக நம்ம எழுதலாம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும். ஸோ சம்மேஷன் கான்செப்ட் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அப்புறம் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபார்மெட்லையும் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பைவேரியட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரேங்க் கார்லேஷனை சொல்லலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்ஐ ஒய்ஐலாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குனாக்கா எக்ஸ்ஐ ஒய்ஐ அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணாமலும் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலை பொறுத்து மாறாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ யூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை ஹச் வி ஈக்குவல் டு ஒய் மைனஸ் வி பை கே அப்படின்னு வேறு ஹச் அண்ட் கே பாசிட்டிவ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ரேங்க் ஆஃப் யூவையும் ரேங்க் ஆஃப் எக்ஸ் ஒய்யும் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும், சாரி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய்யும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூவையும் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்னாக்கா சேமாக தான் இருக்கும். சரிங்களா, எக்ஸ் ஒய்க்கு என்ன ஃபார்மெட்டில் சொன்னமோ அதே ஃபார்மெட்டில் தான் யூவிக்கும் சொல்லணும். ஏன்னா சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, குட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்தது நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேங்க் கார்லேஷன். சரிங்களா, let the random variable x and y denote the ranks of the individuals in the characteristic a and b respectively. இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னாக்கா என்னன்னாக்கா எக்ஸ் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, ஒய் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூஸ் எல்லாமே ரேங்காக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏதோ சில நம்பர்ஸாக இருக்கும். சரிங்களா, இப்போ என்ன கொடுத்துருப்பாங்கனாக்கா ஒரு 2 கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த 2 கேரக்டர்ஸில் அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன ரேங்க் எடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு அவங்களோட ரேங்க் என்ன, செகண்ட் கேரக்டருக்கு அவங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, கேரக்டர்ஸாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை, வேற என்ன கூட எடுத்துக்கலாம். பட் எக்ஸ் ஒய் வேல்யூஸ் வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டினாக்கா ரேங்க். ஓகேங்களா, the random variable x and y denote the ranks of the individuals in characteristic a and b respectively. If we assume that there is no tie-நாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மோர் தென் 1 பர்சனுக்கு சேம் ரேங்க் வரக்கூடாது. கிளாஸில் வரலாம், பட் அந்த ஃபஸ்ட்டு ரிப்பீட்டட் ரேங்க் இல்லாமல் 2 பேரும் ஈக்குவல் ரேங்க் இல்லாமல் ஒரு ஃபார்முலா. அதுக்கப்புறம் சப்போஸ் ரிப்பீட்டேஷன் ரேங்க் ரிப்பீட்டேஷன் வந்துச்சுனாக்கா என்ன, அதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு அது தனியாக பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ அஸ்யூம் தட் there is no டைனா என்ன அதான் சொல்கிறோம். இப்போ இஃப் நோ இண்டிவிஜுவல்ஸ் கெட் தி சேம் ரேங்க் இருந்துச்சுனாக்கா அது டைன்னு இருக்குன்னு அர்த்தம். சேம் ரேங்கே இல்லை அப்படின்னாக்கா நோ டைன்னு அர்த்தம். அப்போ எம் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, டையே இல்லை அப்படின்னாக்கா எத்தனை ரேங்க் வரப்போகுது, n ரேங்க்ஸ் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இஃப் நோ இண்டிவிஜுவல்ஸ் கெட் தி சேம் ரேங்க் இன் ஏ கேரக்டரிஸ்டிக் தென் ஆப்வியஸ்லி எக்ஸ் அண்ட் ஒய் அசியூம்ஸ் டு நியூமரிக்கல் வேல்யூஸ் ரேங்கிங் ஃப்ரம் 1 to n. n அப்சர்வேஷன்ஸ், n இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, ரிப்பீட்டட் ரேங்கே இல்லை அப்படின்னாக்கா அந்த இண்டிவிஜுவல்ஸும் ரேங்க் கொடுக்கும்பொழுது நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், 1லேருந்து n வரைக்கும் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ரைட். Spearman rank correlation coefficient usually denoted by rho and is given by the formula rho is equal to 1 minus 6 into summation d square the whole divided by n into n square minus 1, where d is the difference between the pair of rank of the same individuals in the 2 characteristic and n is the number of pairs. நம்ம x கொடுத்துருக்கோம், y கொடுத்துருக்கோம், x y நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து 10 எடுத்துக்கலாமே. இப்போ எக்ஸோட ரேங்க் 2 கேரக்டர்ஸ், கேரக்டர் ஏ கேரக்டர் பி. எக்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து கேரக்டர் ஏவுக்கு செகண்ட் ரேங்க்கு, செகண்ட் பர்சன் கேரக்டர்
பிக்கு தேர்ட் ரேங்க் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோம். செகண்ட் பர்சன் இதோட தேர்ட் ரேங்க்கும் இதில் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு எடுத்திருக்கான். இதில் அவன் ஃபோர்த் ரேங்க் எடுத்திருக்கான். இதில் அவன் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கான். இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸு இந்த இண்டிவிஜுவல்ஸோட ரேங்க்ஸு இன் கேரக்டர் ஏ, ரேங்க்ஸ் இன் கேரக்டர் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்படி யூஸ் பண்ணும்பொழுது டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டினாக்கா கரஸ்பாண்டிங் டிஃபரன்ஸ், ரேங்க்கோட டிஃபரன்ஸ். இப்போ 3க்கு டிஐ வேல்யூ என்னன்னாக்கா 4க்கும் 2வும் மைனஸ் பண்ணிடுறது. சரிங்களா? டி இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பேர் ஆஃப் ரேங்க்ஸ் இன் தி சேம் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ 3ங்கிறது 3 அப்படிங்கிற இண்டிவிஜுவலோட ஏ ஏ அப்படிங்கிற கேரக்டருக்கும் பி அப்படிங்கிற கேரக்டரும் கிடைச்ச ரேங்க்கோட டிஃபரன்ஸ் தான் டி. ஓகேங்களா? D is the difference between pair of ranks of the same individuals in the two characteristic and n is the number of pairs. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சம்மேஷன் டிஐ கண்டுபிடிச்சோம்னாக்கா 0 தான் வரும். சரிங்களா? இந்த எல்லாத்தையும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி பாருங்கள், டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 0 தான் வரும். இப்போ இதில் இந்த ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷனுக்கு ரேஞ்ச் என்ன வரும், இதோட வேல்யூஸ் எதுலேருந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லிமிட்ஸ் ஃபார் ரோ ஸ்பியர்மேன் rank correlation coefficient between -1 to +1. ஸோ ரோவோட வேல்யூ வந்து -1லேருந்து +1க்குள்ளே இருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன், ஒரு n% எடுத்துக்கிட்டேன். n%க்கு 1 2 3 அப் டு என்னன்னு நேம் கொடுத்துட்டேன். அதில் கேரக்டர் ஏக்கு ஏ அப்படிங்கிற கேரக்டருக்கு அந்த n%ம் வச்சுருந்த ரேங்கை சொல்லியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனோட ரேங்க் 1, செகண்ட் பர்சனோட ரேங்க் 2, தேர்ட் பர்சனோட ரேங்க் 3, nth பர்சனோட ரேங்க் என்னன்னு சொல்லியிருக்கேன். அதே அனதர் கேரக்டருக்கு போகும்பொழுது அப்படியே டோட்டலாக ரிவர்ஸில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்படி கொடுத்துட்டு ரேங்க் காரலேஷன் என்ன அப்படின்னு கேட்டினாக்கா ரேங்க் காரலேஷன் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ ரோ வில் பி -1 இஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் இஸ் மேக்ஸிமம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மட்டில் இருந்தால் தான் சம்மேஷன் டி ஸ்கொயர் வந்து மேக்ஸிமம் இருக்கும். பாருங்கள், இது ரெண்டுக்கும் மைனஸ் வந்து n-1. 1க்கும் n-க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு கேட்டினாக்கா n-1 தானே. ஸோ n-1க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ், 3க்கும் n-2க்கும் உள்ள டிஃபரன்ஸ், n-1க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ், n-க்கும் 1க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக மேக்ஸிமமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ரோ வேல்யூ வந்து சின்ன நம்பராக வரணும்னாக்கா சம்மேஷன் டி ஸ்கொயர் வந்து என்ன நம்பராக இருக்கணும், மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கணும். ஸோ ரோ வேல்யூ வந்து 1 எக்ஸாக்டாக 1ன்னு வரணும்னாக்கா சம்மேஷன் டி ஸ்கொயர் வேல்யூ என்னவா வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0ன்னு வரணும். அப்போ சம்மேஷன் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்கா பாசிட்டிவ் டேர்ம்ஸ் என்னது. ஸோ பாசிட்டிவ் டேர்ம்ஸ் 0 வருது, பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வருதுனாக்கா ஈச் டி கண்டிப்பாக 0வாக தான் இருக்கணும். ஈச் டி எல்லாமே 0வாக இருக்கணும்னாக்கா எல்லாமே சேம் ரேங்கை வச்சிருக்கணும். ரெண்டு கேரக்டருக்கும் எல்லாருமே n%ம் சேம் ரேங்கை வச்சிருந்தாக்கா தான் உங்களுக்கு வந்து என்ன வரும்னாக்கா ரேங்கோட வேல்யூ 1 அப்படின்னு வரும். ஸோ டை ஆர் ரிப்பீட்டட் ரேங்க்ஸ். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா n இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, n இண்டிவிஜுவல்ஸ்க்கு n ரேங்க் இருக்குது. ஸோ அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் டை வந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுறது, if some of the individuals receive the same rank in the ranking merit, they said to be tied. சப்போஸ் சில பேர் சேம் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து டைடுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ டை இருக்குது, கிவன் அப்சர்வேஷனில் டை இருக்குதுனாக்கா என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா 1 இப்போ ஏற்கனவே ஃபார்முலா 1 நம்பர் கொடுத்துருக்கோம், அதை 1 எடுத்துக்கங்க. அதில் எந்த ஃபேக்டரை ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா m×m² - 1/12 அப்படிங்கிற டேர்ம் வந்து ஆட் பண்ணணும். இது கூட சம்மேஷன் டி ஸ்கொயர் கூட அதை ஆட் பண்ணிக்கணும். So m×m², we have to add the factor m×m² - 1/12 to summation d square, where m is the number of times an item is repeated. This correction factor is to be added for each repeated value of the both the series. இப்போ என்னது 3 அப்படிங்கிற ரேங்க்ஸ் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா நம்ம என்ன எழுதிக்கணும், 2 × 2² - 1/12 அப்படிங்கிற டேர்மை சம்மேஷன் டி ஸ்கொயரோட ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் 5 அப்படிங்கிற ரேங்க் வந்து 3 டைம்ஸ், 7 அப்படிங்கிற ரேங்க் வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னா உடனே நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும்னாக்கா 3 × 3² - 1/12 அப்படிங்கிறது என்னென்ன ரேங்க்லாம் ரிப்பீட் ஆயிருக்கோ, எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அதை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்மேஷன் டி ஸ்கொயரோட ஆட் பண்ணிக்கணும். இதுதான் அப்சர்வேஷனில் டை இருந்தாக்கா, தட் மீன்ஸ் ரிப்பீட்டட் ரேங்க் இருந்தாக்கா ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஓகே, இதில் ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரோ இஸ் நத்திங் பட் பியர்சோனியன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் த ரேங்க்ஸ். ஸோ இப்போ ஏற்கனவே பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சொன்னோம், இப்போ ரேங்க் கார்லேஷன் சொல்கிறோம். அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அதே தான் இது. அதில் வந்து நம்ம மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மீன் ஸ்டாண்டர்ட் அங்கே நம்பர் வந்து எக்ஸ் வேல்யூஸ் வந்து என்ன நம்பர் வேணாலும் வரலாம். நம்ம 1 to n தான் இருக்குன்னு n அப்சர்வேஷனில் எக்ஸோட வேல்யூ வந்து 1லேருந்து n-குள்ளே தான் இருக்குங்கிற அவசியம் இல்லை இதில் ஸ்பியர்மேன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டில். ஆனால் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் n அப்சர்வேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ரேங்க் வந்து எதுலேருந்து இதுக்குள்ளே தான் இருக்க முடியும், 1லேருந்து n-குள்ளே தான் இருக்க முடியும். So this rank correlation is nothing but the particular case of the Spearman rank correlation coefficient. And the Spearman rank correlation coefficient நம்ம
இந்த 1, 2, 3, 4க்கு அந்த ஃபார்முலாவை போய் அப்ளை பண்ணி பார்த்தோம்னாக்கா இந்த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா வந்துரும். ஸோ ஏற்கனவே எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் இட் கேன் பி இன்டர்பிரட்டட் இன் தி சேம் ஆஸ் தி கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இப்படி தானே டிஃபைன் பண்ணியிருப்போம் கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அதையே நம்ம ரோக்கு சொல்லிக்கலாம். இப்போ when x and y have the values 1 to n இருந்துச்சுனாக்கா, ஸோ இட் கேன் பி ரிட்டன் as summation xy by square root of summation x square into summation y square. இங்கே xங்கிறது x minus x bar, yங்கிறது y minus y bar. சரிங்களா? இதில் summation x minus x bar n into summation x n into sigma square x அப்படிங்கிறது நமக்கு தெரியும். sum of n natural numbersக்கு standard deviation வேரியன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலாலாம் தெரியும். n square minus 1 by 12 அப்படின்லாம் படிச்சிருக்கோம். அப்போ n into sigma square x அப்படின்னாக்கா n into n square minus 1 by 12, n into sigma y square equal to n into n square minus 1. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த இந்த பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ல இந்த சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் எல்லாம் போய் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது கிடைச்ச ஃபார்முலா தான் இந்த ரோ அப்படிங்கிற ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ரேங்க் கார்லேஷன் அப்படிங்கிறது கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட பர்டிகுலர் கேஸ். தட்ஸ் ஆல். அடுத்து இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இந்த மாதிரி ரேங்க் கார்லேஷன் யூஸ் பண்ணுறதா என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குனாக்கா, கார்ல் பியர்சன் கார்லேஷன் coefficient assumes that the parent population from which the sample observation are drawn is normal. ஸோ ஏற்கனவே அங்கே தான் சொன்னோம். அந்த பராபோல் எரர்லாம் என்னன்னு சொன்னோம்னாக்கா, அந்த நம்ம எடுத்து இந்த சாம்பிள் வந்து நார்மல் பாப்புலேஷன்லேருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? பட் ஆனால் இதில் அப்படி இல்லை. இன் ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் நோ ஸ்ட்ரிக்ட் assumptions are made about the form of the population from which the sample observations are drawn. ஸோ இதில் வந்து கார்ல் பியர்சனில் அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனால் ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷனில் உங்களுக்கு என்ன இல்லைனாக்கா ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸ்பியர்மேன்ஸ் ஃபார்முலா இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ளை ஆஸ் கம்பேர்டு வித் கார்ல் பியர்சன் ஃபார்முலா. ஏன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக வச்சுருக்கோம். அப்படிங்கிறதுனால எதுதான் நமக்கு ஈஸி அப்படின்னாக்கா ஸ்பியர்மேன் ஃபார்முலா தான் ஈஸி. Spearman's formula is the only formula to be used for finding correlation coefficient if we are dealing with qualitative characters. Qualitative charactersக்கு ரேங்க் கொடுத்து தானே பார்க்குறோம். ஸோ அதனால் குவாலிட்டேட்டிவ் கேரக்டர்ஸ்க்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்பியர்மேன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். Spearman's formula is not practicable in the case of bivariate frequency distribution. Bivariate frequency distributionக்கு இதை யூஸ் பண்ண முடியாது. For n greater than 30, this formula should not be used unless the ranks are given. ஸோ என்னோட வேல்யூ வந்து 30 விட ஜாஸ்தியாக வருது அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ ரேங்க்ஸ் கொடுத்தா தான் யூஸ் பண்ண முடியும். If x and y are standardized random variables and the rank of ax plus by comma bx plus ay is equal to 1 plus 2ab by a square plus b square, then a rank of x comma y is equal to a square plus b square the whole divided by a square minus b square whole square minus 2ab. இது ஒரு கொஸ்டின் ரிசல்ட்டாக கொடுத்துருந்தாங்க எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு ஆர் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் கமா பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் வேல்யூ இப்படி இருந்துச்சுனாக்கா ஆர் ஆஃப் எக்ஸ் கமா வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு புக் ஒர்க் எக்ஸாம்பிள் அந்த ரிசல்ட்டை நான் எழுதி வச்சிருக்கேன். சரி, தட்ஸ் ஆல். அது மாதிரி 2 ரிசல்ட் இருந்துச்சு, 2 ரிசல்ட் நம்ம எழுதியிருக்கோம். u is equal to ax plus by and v is equal to cx plus dy where x and dy are measured from their respective means. அதாவது x னா x minus x bar அப்படின்னு அர்த்தம், y னா y minus y bar அப்படின்னு அர்த்தம், respective means. And if r is the correlation coefficient between x and y and if u and v are uncorrelated, uv இப்படி கொடுத்துருக்கோம், uvயும் வந்து அன்கார்லேட்டடாக இருக்கணும் அப்படின்னாக்கா அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? தென் சிக்மா யூ இன்ட்டு சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு ஏடி மைனஸ் பிசி இன்ட்டு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இன்ட்டு 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2 இப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக யூவும் வியும் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா அன்கார்லேட்டடாக இருக்கும்.